ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் வாழும் ஸ்பெஷல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிட குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில் நம்ம மார்ச் மாத பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 முக்கியமான பயிற்சிகள் இருக்குது. ஒன்று சுக்கிரனுடைய பயிற்சி. சுக்கிரன் சுகபோகக்காரகன், மகாலட்சுமியோட அம்சமாக நம்ம பார்க்குறவங்க. நமக்கான வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மகிழ்ச்சியெல்லாம் வாரி வழங்கக்கூடிய சுக்கிரன் தான். அவரோட பயிற்சி நிலை நமக்கு என்ன மாதிரி மாற்றங்களை நம்ம ராசி கொடுக்க போகுது. அதுக்கு அடுத்ததாக கர்மகாரகன், நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான். சனி பகவானும் உடைய வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அவருமே பார்த்திங்கன்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்குள்ளே இந்த மாதம் பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரனுக்கு அடுத்த ஒரு 2-3 நாட்கள் அவரும் பயிற்சி ஆகிறாரு. அதை தொடர்ந்து இந்த மாதம் இறுதியில், அதாவது 17ஆம் தேதி, மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து குரு பகவான் இது நாள் வரைக்கும் ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்துட்டு இருந்தார். அதிசாரம் வக்ரம் அப்படின்னு இருந்துட்டு இருந்தார். இனிமேல் அவருமே ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான தன்மைக்கு வரப்போகிறாரு. குரு நிலையான தன்மைக்கு வர்றது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கொடுக்க போகிறாருன்னு தான் நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து காணொலி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொல்லிடுறேன், மார்ச் மாதம் துவக்கம், அதாவது மார்ச் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. காரணம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலம் பெற போகிறார். உங்கள் ராசிநாதன், துலா ராசியில் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். அவரே தான் உங்களுக்கு அட்டமாதிபதியும் கூட. அவர் உச்ச பலம் பெறுறது உங்களுக்கு ஒரு இனம் புரியாத தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு கைவரப்போகுது. இதனால் வரைக்கும் இந்த சங்கடங்கள், கஷ்டங்கள், மன வேதனைகள், சிலருக்கு சில அவமானகரமான விஷயங்கள், அதாவது நம்ம செய்யாத தப்புக்கு கெட்ட பேரானது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கும். ஸோ அதிலெல்லாம் இருந்து நீங்கள் இல்லை இவர் சுத்தமானவர், நாம தான் இவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு மற்றவங்க தங்களோட தவறை உணரக்கூடிய ஒரு காலகட்டம்லாம் உங்களுக்கு மார்ச் 3ஆம் தேதியிலேருந்தே ஆரம்பிக்குது. அது காரணம் என்னென்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் வீடான மீன ராசியில் உச்ச பலம் பெற போகிறாரு. உங்கள் ராசிநாதன் உச்ச பலம் பெறுறது நீங்களே முழு பலம் பெறதா அர்த்தம். அதாவது எப்படி சொல்கிறதுனா, உங்கள் ராசிக்கு பிரதிபலிக்கக்கூடிய அதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது யாருன்னா சுக்கிரன். அப்படின்னா நீங்களே சுக்கிரனோட அம்சத்தில் பிறந்திருக்கிறீங்க. சுக்கிரன் பலம் பெறுறது பார்த்திங்கன்னா உலகத்துக்கே நல்லது. ஏன்னா சுகபோகங்கள் அள்ளி கொடுக்க போகிறாரு. மக்கள் மனசில் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் வரப்போகுது அப்படின்றத சொல்லலாம். அப்படிப்பட்ட இடத்துல துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. மேலும் கூடுதல் சிறப்பு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அங்கே அந்த மீன ராசியில் சுக்கிரன் போன 2வது நாளில் சனி பகவானும் உள்ளே வரப்போகிறார். மார்ச் 6ஆம் தேதி சனி பகவானும் உள்ளே வந்துடுறாரு. மார்ச் 3ஆம் தேதி சுக்கிரன் உள்ளே போகிறாரு. அதுலேருந்து ஒரு 3 நாளில் 2வது நாளில் சனி மார்ச் 6ஆம் தேதி மீன ராசிக்குள்ளே வர்றாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு. சனி 6ஆம் இடத்து சனி அப்படின்னாலே ஒரு சிறப்பான யோகத்தை செய்யக்கூடியவர் தான். கனி போல இனிக்கக்கூடியவர்னு ஜோதிடத்தை சொல்லுவோம். இதனால கேட்டிங்கன்னா, உபஜய ராசிகளில் அசுபகிரகங்கள், அதாவது சனி, ராகு, செவ்வாய், சூரியன் இவங்கெல்லாம் இருந்தாங்க நல்ல பலன்கள் செய்வாங்க. ஸோ அந்த வகையில் ராசிக்கு 4 மற்றும் 5 இடத்ததிபதி உங்களுடைய யோகாதிபதியும் கூட அவர் தான். ஸோ துலா ராசிக்கு 5ஆம் இடத்த யோகாதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனோட சேர்ந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல நிற்க போகிறாரு. இது உங்களுக்கு பல வகையில் நல்ல முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் கொடுக்க போகுது. நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சுக்கிரன் சனி சேர்க்கை அப்படின்றது இனிப்பான விஷயம், நல்ல விஷயம். எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஒரு சாக்லேட், ஒரு இனிப்பான சுவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம இந்த சனி சுக்கிரனோட சேர்க்கையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் இனி மார்ச் மாதத்துலேருந்து 3ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நிறைவான சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுத்து உங்களுக்கு திகட்ட போதும்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறாங்கன்றதான் உள்ளபடியே உண்மை. நீங்கள் செய்ய நினச்ச, ஆசைப்பட்ட, வாங்கணும்னு நினச்ச வாகனங்களை வாங்குறது, செய்ய நினச்ச காரியங்கள் செய்கிறது, இதுக்கான அனைத்து சப்போர்ட்டையும் சனியும் சுக்கிரனும் கொடுக்க போகிறாங்க. இவங்களுக்கு உறுதுணையாக முழு சுபகிரகமான குரு பகவான் இருந்துட்டு இருக்கிறாரு. முழு சுபகிரகம் சொல்லக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்காருன்னா, ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் இடம் மிதுன ராசி. மிதுன ராசி உங்களுடைய பாக்கியஸ்தானம். துலா ராசிக்கு பாக்கியஸ்தானமான மிதுன ராசியில் குரு பகவான் இது நாள் வரைக்கும் ஒரு நிலையற்ற தன்மை, வக்ரம், அதிசாரம் இப்படின்னு முன்ன பின்ன போக வரன்ற மாதிரி இருந்துட்டு இருந்தார். இப்போ ஒரு நிலையான ஒரு நிலை ஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. மிதுன ராசியில் தன்னோட நிலையை வலுப்படுத்திக்க போகிறாரு. அங்கே இருந்து உங்கள் ராசிக்கு முதல்ல பார்வை கொடுக்க போகிறாரு. முதல் விஷயம் தான், குரு பகவான் சனிக்கும் சுக்கிரனுக்கும் கேந்திர தொடர்பை ஏற்படுத்தி அவர் உங்கள் ராசிக்கு பாகிஸ்தானோட 9ஆம் இடத்துலேருந்து அங்கேருந்து உங்கள் ராசிக்கு அவர் பார்வையும் கொடுக்குறாரு இல்லையா. ஸோ இது ஒரு உன்னதமான யோகம்னு சொல்லலாம். எப்படின்னா, பொருளாதார ரீதியாக
உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில நல்ல பேரு, மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் ஏற்படுறது, சுப காரியங்கள் நிறைய நடத்துறது, சுப காரியங்கள் நிகழ்ச்சிகள முன்னின்று நடத்துறது, அதுக்கான உதவிகள் செய்றது, கலந்துக்கிறது, இன்னும் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. நண்பர்கள் மூலியமா நல்ல முன்னேற்றங்கள் வரப்போகுது. பொருளாதார ரீதியாவும் நல்ல முன்னேற்றங்கள குடுக்கப் போகுது. புத்திர பாக்கியம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல செய்திகள் வரப்போகுது. தொழில் சார்ந்த மாற்றங்கள், தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வீடு வாங்குறதுக்கான ஒரு துவக்கமா இந்த ஒரு மாதம், இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஸோ முன்னாடி சொன்ன மாரி குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ராசிக்கு 3ஆம் இடமான தனுசு ராசிக்கும் கிடைக்குது. தனுசு ராசின்றது வந்து உங்க ராசிக்கு ம ஆசை, அபிலாஷைகள், விருப்பங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த ராசியுடைய அதிபதி தான் குரு பகவான். அவர் அங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு 3ஆம் இடமான தனுசு ராசிக்கும் பார்வைய குடுக்குறாரு. அப்ப நீங்க நெனச்ச காரியம், நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாத்துலயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம உறுதியா சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய யோக ஸ்தானத்துக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. ஸோ குரு பார்க்க கோடி நன்மைன்ற மாரி, உங்க யோக ஸ்தானத்துல கிரக யுத்தமே நடந்துட்டு இருக்கு. சூரியன், ராகு, செவ்வாய், புதன்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அதுலேருந்து தான் சுக்கிரனும், சனியும் எடுபட்டு உங்களுடைய மீன ராசிக்கு வரப்போறாங்க. நம்ம போன மாதம் பலன்கள், பிப்ரவரி மாத பலன்கள சொல்லியிருந்தேன். 6 கிரக சேர்க்கை நடந்துகிட்டு இருக்கு. குரு பார்வையினால சிறப்பா தான் இருக்கு. நல்ல பலன் குடுத்துட்டு இருக்குன்னு சொன்னேன். அதுலேருந்து 2 கிரகங்கள், அதாவது உங்களுடைய ராசிநாதனும், உங்களுடைய யோகநாதனும் சேர்ந்து 6ஆம் இடத்துக்கு போறாங்க. மீதி 4 கிரகங்கள் அங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கு. சூரியன், செவ்வாய், ராகு, புதன் இவங்களுக்கு 4 பேத்துக்கும் குருவுடைய பார்வை கிடைச்சிட்டு இருக்கிறது வந்து சிறப்பான யோகம் தான். எல்லா வகையிலயும். பொருளாதாரத்த மல்டிபிள் பண்ணிக்கிறது, வாராக் கடன வசூலிக்கிறது, சட்ட ரீதியான பிரச்சனைகள், அந்த நிலம், சகோதர உறவு, பங்காளி உறவு பிரச்சனைகள், இதுலலாம் பிரச்சனை, நிலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருக்கு. சொத்து தகராறுலாம் இருந்துட்டு இருக்குன்னா, அதெல்லாம் நல்ல தீர்வுலாம் ஏற்படுறதுக்கு இந்த மார்ச் மாதம் ரொம்ப சிறந்த ஒரு உன்னதமான மாதமா இருக்கு. துலா ராசிக்காரர்கள் கூடுதலா கிரகச்சூழல்கள், கோச்சார நல்லா இருந்தாலும் கூட, பக்தி ரொம்ப அவசியமானது. ஸோ நீங்க வந்து இந்த காலகட்டத்தில குறிப்பா முருக வழிபாடு, அதாவது நீர்நிலை பகுதியில இருக்கக்கூடிய நதி, நதிக்கரை, அ குளம் இந்த மாதிரி பகுதியில இருக்க, கடல் சார்ந்த பகுதியில இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவில் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீர்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போய் வழிபட்டு வந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில எல்லா நல்ல முன்னேற்றங்களும், நீங்க ஆசைப்பட்ட அனைத்தையும் அடைஞ்சு, சந்தோஷத்தோட, ஆரோக்கியத்தோட நிம்மதியா இருப்பீங்க. அதுக்கு இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அடையாளமா இருக்க போகுது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். மேலும் இப்போ கோச்சார அடிப்படையில நம்ம பார்த்த இந்த கிரக பயிற்சி பலன்கள், அதாவது கிரக மாற்றங்கள், நவகிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து முழுமையா கோச்சார அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். இந்த கோச்சார பயிற்சிகள் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்வு இந்த மாசத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுல நம்ம பார்த்தது வந்து சனியோட பயிற்சி இருக்கு. அது ஆண்டு கிரகம் 2 1/2 ஆண்டுகள் வந்து மீன ராசியில அவர் இருக்க போறாரு. அதுக்கப்புறமா சுக்கிரன் மாத கிரகம், அவருமே வந்து உச்ச பலம் அடைய போறாரு. இதெல்லாம் இந்த மாதத்துக்குரிய ஒரு சிறப்பு அம்சங்களா இருக்கு. இதையும் விட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாரி குருவுடைய வக்ர நிவர்த்தி. கடந்த ஒரு 4, 5 மாதங்களா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில தான் முன்னாடி போனாரு, பின்னாடி வந்தாரு. இப்படி பல அலைச்சல்களையும், ஒரு நிலையற்ற நிலையில குரு இருந்துட்டதுனால தான் நம்ம சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை, ஒவ்வொரு உலக நாடுகளோட பொருளாதார நிலையே வந்து வந்து ஒரு ஏற்ற இறக்கங்களோட இருந்திருக்கு. நமக்குமே நம்ம தொழில் தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையிலயும் பார்த்தோம்னாலும் பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதார நிலையில, பண விஷயங்கள்ல, நெறைய நல்ல விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. நான் நெனச்ச காரியத்த, நல்ல சுப காரியங்கள இம்மீடியட்டா செய்ய முடியாம போறது. காலம் தள்ளி, நம்மளே காலம் தள்ளி போட்டது, ஒதுக்கி போட்டது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருந்தது இல்லையா? அது எல்லாத்தும் வந்து ரெக்கவர் ஆகி இனிமே சரியா எல்லாமே நடக்கும் அப்படின்றது ஒரு அடையாளமா குருவுடைய வக்ர நிவர்த்தி இருக்கு. ஸோ இதுதான் இந்த மார்ச் மாதத்துடைய சிறப்பா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2 சுபகிரகங்கள், அதாவது நம்ம எளிமையா 3 கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம கடந்து போயிற முடியாது. இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அசுர குருவான சுக்கிரன், இன்னொரு பக்கம் தேவ குருவான வியாழன். இவங்க 2 பேரோட நிலையிலுமே ஒரு நல்ல மாற்றம் வருது. அசுர குரு உச்சம் பெறுறாரு, தேவகுரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. கர்மகாரகனான சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு, வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. ஸோ இவ்வளோ நல்ல நிறைய மாற்றங்கள் வந்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 சுபகிரகங்கள் அவங்க பலம் பெறுறதே வந்து உலகத்துக்கே நல்லது அப்படின்னும்போது, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் தான் குடுக்க போகுது. அதனால வந்து நல்ல நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட, தைரியமா நீங்க உங்களோட எண்ணங்கள, செயல்கள வந்து செய்துட்டே வாங்க. நிச்சயமா உங்களுக்கான நல்ல வெற்றிகளும், அதுக்கான ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்ப முன்னாடி சொன்ன மாரி கோச்சார பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கோச்சார பலன்களோட சேர்த்து உங்களுடைய சுய ஜாதகம், உங்க சுய ஜாதகத்தின்படி உங்களுக்கு உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி, இப்ப என்ன நேரம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் துல்லியமா, இன்னும் கூடுதலான உங்களுக்கான போற பாதையில இருக்கக்கூடிய தடைகள உங்களுக்கு சுட்டி காமிச்சு, இதெல்லாம் தவிர்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இன்னும் சீக்கிரம் நீங்க வெற்றி அடையலாம் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். உங்களுக்கு உங்களுடைய சுயஜாத ஆய்வு தேவைப்படும் பட்சத்தில என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு தீர்வையும், வழிகாட்டுதலையும் நான் காட்டுறேன்.
மேலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இனிமேல் கவலைப்பட வேண்டியதில்லை. உலகளாவிய மக்களுக்கே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். சுபர்கள் வலுப்பெறுறது உலகத்துக்கே நல்லது. இவ்வளோ நாள் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாவே நம்ம வந்து நிறைய சங்கடங்களையும் 2020லேருந்து நம்ம வந்து கொரோனா ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய கஷ்டங்கள பார்த்து வந்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வா இனி வர காலங்கள் இருக்க போகுது அப்படின்றது தான் அந்த குரு உச்சத்தோட ஒரு முதல் அடையாளமா இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்போம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.